திருவண்ணாமலை கோயில் கோபுரத்தை மறைத்து வணிக வளாகம் கட்டும் முயற்சியை எதிர்த்து போராட்டம் நடத்திய பாஜகவினரை கைது செய்த போலீசாரால் பெண் ஆய்வாளரை அவமானம் செய்த திமுக பிரமுகரை ஏன் கைது செய்ய முடியவில்லை என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். திருவண்ணாமலையில் என் மண் என் மக்கள் யாத்திரையில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 9 ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதாரத்தை பிரதமர் மோடி இரட்டிப்பு செய்துள்ளார் என்றும் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாகவும் அண்ணாமலை கூறினார். தலைவர்களுடைய பார்வையெல்லாம் இந்தியாவின் மீது இருக்கிறது. வளர்ச்சி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு நாம் பார்த்தீங்கன்னா $3.8 டிரில்லியன் நம்முடைய பொருளாதாரத்தினுடைய சந்தை மதிப்பு. முதல் $1 டிரில்லியன் வருவதற்கு 60 ஆண்டுகள் தேவைப்பட்டது. இரண்டாவது டிரில்லியன் வருவதற்கு 11 ஆண்டுகள் தேவைப்பட்டது. இன்னைக்கு கடைசி டிரில்லியன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5-2 வருஷத்துல கடைசி டிரில்லியனை கொண்டு வந்திருக்கின்றோம். 9 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இந்தியாவுடைய பொருளாதாரத்தை இரட்டிப்பு செய்திருக்கின்றார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. 70 ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை திட்டி அவர்களை வில்லன்களாக சித்தரித்து தமிழக அரசியல் களத்தை மாற்றி வைத்திருப்பதாக அண்ணாமலை கூறினார். சனாதன தர்மத்தை ஏன் எதிர்க்கின்றோம் என்றால் பிராமணர்கள் தான் கருவறைக்குள்ள போக முடியும். இன்னைக்கு பிராமணர் இல்லாத மோடி அயோத்தியா கருவறைக்குள்ள போய் பிராண பிரதிஷ்டை செஞ்சதுக்கு அப்புறம் திருமாவளவன் சொல்றாரு, அது எப்படி மோடி போலாம்? அவர் சங்கராச்சாரியாவா? அவருக்கு தான் அனுமதி கொடுத்து வெளிதான உட்காரணும். இதாங்க அந்த பித்தலாட்டத்தனம். 70 வருஷமா இவனுடைய பித்தலாட்டத்தனம் இதாங்க. ஒரு பித்தலாட்டத்தனம் இல்லை. பிராமணர்களை திட்டி அவங்க வேலையை செய்ய விடாம அவங்களை குடும்பப்படுத்தி அவர்களை வில்லனை போல சித்தரித்து தமிழக அரசியல் களத்தை மாற்றி விட்டாங்க. இதே வாயி 6 மாசத்துக்கு முன்னாடி பிராமணர் கருவறைக்குள்ள போறதை எதிர்க்கிறோம், அதான் சனாதன தர்மத்துக்கு எதிர்ப்புன்னு சொன்ன வாயி இன்னைக்கு பிராமணர் இல்லாத மோடி உள்ள போய் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தன்னுடைய கையிலே உயிர் கொடுக்கின்றார், பிராண பிரதிஷ்டை செய்கின்றார். அதை சொல்றாங்க. அது எப்படி மோடி உள்ள போலாம்? அவர் என்ன சங்கராச்சாரியாவா? வெளிவர ஐயா, இந்த திருட்டு பசங்களை விடவே கூடாது. சொல்லி அடுத்து ஸ்டாலின் சொல்லுவார், பிஜேபி மதவாத கட்சிங்க, அதுக்கே நாங்க மதவாதம், நாங்க மதவாதம். ஆனா மேடையில் ஏறி உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவாரு, அவர் ஒரு கிறிஸ்தவராமா, கிறிஸ்தவ முறையை பின்பற்றாராம். எப்பவாச்சும் நான் மேடையில் ஏறி சொல்லியிருக்கேன், ஐயா நான் ஒரு இந்து முறையை பின்பற்றுகிறேன், நான் இந்து முறையைத்தான் பின்பற்றுகின்றேன், மேடை ஏறி தம்பட்டம் அடிக்கிறேன்னா? ஒரு மேடை ஏறி உதயநிதி ஸ்டாலின் தம்பட்டம் அடிக்கின்றார், நான் கிறிஸ்தவனுடைய வழிமுறையைத்தான் நான் பின்பற்றேன், ஏன்னா என் மனைவி கிறிஸ்தவன். அது மதவாதம் இல்லையாமா? ஆனா நாம சொன்னா அது மதவாதம். என்னங்க பித்தலாட்டம்? இன்னைக்கு உலகத்திலே 19 நாடுகள் அமைப்புகள் மோடி அவர்களுக்கு உயரிய விருது கொடுத்திருக்கிறாங்க. ஐயா, இந்தியால பாரத் ரத்னா இருக்கிற மாதிரி 19 நாடுகள் அமைப்புகள் மோடி அவர்களுக்கு அந்த நாட்டினுடைய அமைப்பினுடைய உயரிய விருது. அதுல 8 இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயரிய விருதை மோடி கொடுத்தாங்க.